ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ரூபாய் 1000 மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் பெண்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை என்ற திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா அரசு வழங்கிட்டு வராங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு குடும்ப தலைவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி சில மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு வாங்கியவர்கள், தவறான காரணங்கள் பெயர் விடுபட்டவர்கள், அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் குடும்பத்தினரும் இதில் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் ஏற்கனவே நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து தவறான காரணங்கள் விடுபட்டவங்க இருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா புதுதாக சேர்க்கப்பட வருவதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு இல்லாத சில கூட்டுறவு ஊழியர்கள் குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக சேர்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.